இந்த வீடியோ என்ன பண்றோம்னா மல்லி சாப்பிட காரைக்கால். அது யாருன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான். அப்புறம் நம்ம நியூ செப் தான் வந்து வீடியோ எடுக்கிறாப்ல. நாங்க 2 பேர் மட்டும் தான் போறோம் மல்லி சாப்பிட. அதாவது 3 பேர் போறோம். ஆமா, மல்லி சாப்பிட போறோம். மல்லி சாப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா பண்ணிட்டு 6:30 திரும்பி வந்து வெளியில போனா ட்ரெயின்ல போறோம். இங்க பாத்தீங்கன்னா சரியான மழை, அதவே திறக்க முடியாத அளவுக்கு இருக்கு தண்ணி. சரியான மழை. இப்ப என்னன்னா காரைக்காலுக்கு போறோம். கடல் என்னன்னா 2 சைடும் இருக்கும். அதுதான் இப்ப பிரச்சனையே இல்ல. கடல் 2 சைடும் இருக்கும். அதான் காரைக்கால். ஆமா, பாத்தீங்கன்னா இடம் வந்துருச்சு. காரைக்கால் போயிட்டு சுத்திட்டு வந்துட்டு நம்ம வருவோம். போ பிளாக் இருக்கும். ஓகே, நம்ம எங்க இருக்கோம்? ஸ்டேஷன்ல இருக்கோம். ஏன் உனக்கு இந்த வேலை? காரைக்கால் ஸ்டேஷன்ல இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன். மணி பாத்தீங்கன்னா 10:50 மணி. வீடியோ எடுக்க வந்து யாரும் இல்லாதனால நாங்க 2 பேர் தான் எடுத்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு அப்ரசன்ட் வச்சுக்கோங்க. அவங்க போட்ட டைம் 10:50 தான். கரெக்டா வந்துட்டோம். அதான் 10:50 கரெக்டா வந்துட்டோம். அதாவது அது என்ன மாப்படா, பாரிஸ் மை ட்ரெயின்ல வந்து கரெக்டா தான் போட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டோம். உள்ளக்க வந்தாச்சு, வெளியும் போயாச்சு. வெளில வந்தாச்சு. காரைக்கால் வந்து நாகூர் மாதிரியே இருக்கு. நாகூரா? ஆமா ஆமா, நாகூர் வந்து பல தடவை போயிருக்கோம். காரைக்கால் வந்து ஒரு சில 4-5 அப்படிதான். அவ்வளவுதான். அதுக்கு 4-5 தான் கிடையாது. நான் போயிருக்கிறது 4-5. நீ போயிருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இங்க சரியான மழை காரைக்கால்ல. எப்படி மேனேஜ் பண்ணிட்டு சாப்பிட போறோம்? இப்ப ஆட்டோ பேசலாமா கார் பிடிக்கலாமான்னு பேசிட்டு இருப்போம். மழையில வேணா ஆட்டோ வந்து பாதி பேரு மாட்டாங்க, அதனால கார் பேசலான்னு இருக்கோம். வாங்க எதுல போறதுன்னு பாப்போம். A few moments later. மழை அதிகமா தூருது. என்னன்னா நடந்தே போயிட்டு இருக்கோம். நடந்தே மந்திக்கு போயிட்டு இருக்கும். நடந்து இங்க இருந்து நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் தூரம் ஒரு 750 கிலோமீட்டர். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன்டா நீ 750 மீட்டருங்கிறாங்க, அதனால நடந்தே போயிடலான்னு பாத்துட்டு. 750 கிலோமீட்டர் காரைக்காலே கிடையாதுடா. 750 மீட்டர். சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் சாப்பிட்டு பீச்சுக்கு போறதுதான் நமக்கு அடுத்த வேலை. சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போறதுதான் அடுத்த வேலை. சாப்பிட்டு பீச்சுக்கு போயிட்டு தான் பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டா கல்ல மண்ணாகி நம்மள உள்ள விட மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. அதனால வந்து டீசெண்டா சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போலான்னு ஒரு பிளான் தான். ஆமா, ஏன்னா எங்க போனாலும் நம்மளுக்கு டீசென்சி கொஞ்சம் முக்கியம்ல. டீசென்சி முக்கியம். ஆளை பார்த்தா இதா இருக்கு. இந்த ட்ரெஸ் உனக்கு டீசென்சி முக்கியம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன வச்சது? ஷூ போட்டுருக்கேன். ஏன்னா பர்ஃபெக்ட். பாத்துங்க, செருப்பை பாத்துங்க, பேண்ட்டை பாத்துங்க, சட்டையை பாத்துங்க. இது ஒரு டிஷர்ட் இதை போட்டு வந்திருக்கான். டிஷர்ட் இல்லடா, இது சட்டடா, மாடல் ஜிப்பா. நானும் அதை தான் போட்டிருக்கேன். எங்க பாரு, அதான் பேண்ட். நான் ஒரு ஷூ போட்டிருக்கேன், பேண்ட் போட்டிருக்கேன். நீ தான் போட்டிருக்கேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் பேண்ட் போட்டிருக்கேன், செருப்பு போட்டிருக்கேன். செருப்பு போட்டிருக்கேன். செருப்பு வந்து ஓசி வந்து இதே என்ன, அதுல ஷூ வாங்கினதுக்கு ஃப்ரீயா தந்தாங்க. அது வந்து ஓசி. செருப்பு வாங்கினதுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. நீ வியாபாரம் பார்த்ததுக்கு தான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். வியாபாரம் பார்த்தது நான் சும்மா அவனுக்கு விடிய போய் நிப்பாங்க. வியாபாரம் பார்த்ததுக்கு விடிய வியாபாரம் பார்த்துட்டு நின்றானா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா சும்மாவே நிப்பான் செருப்பு கடையில. தீபாவளி அப்ப இவர் சும்மாவே நிப்பாரு. இவர் பார்த்தாரு. சும்மா டீயை குடிச்சிட்டு வடை பஜ்ஜியை தின்னுட்டு
டயத்தை ஓட்டிடுவான், 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான். 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவான். இவரு கூடயே நிப்பாரு பக்கத்துல. நானும் சும்மா நிப்பாண்டே வச்சுங்க. இவனா வரவே மாட்டான், ஆனா காசு வாங்கிடுவான். ஓனர் வீட்டு கடையில இருக்க முடியாது, வீட்டுலதான் இருப்பாரு. ஓனரே வர மாட்டாரு கடைக்கு. அதான் வீட்டுல இருப்பாரு. ஓனர் கிட்ட சொல்லிடுவோம், நான் டெய்லி மாமா கடைக்கு டெய்லியும் கிடைக்குமாமா, டெய்லியும் கிடைக்குமாமான்னு போவான். 1000 ரூபாய் வாங்கிடுவான் வராம 1000 ரூபாய் வாங்கிடுவான். இவன் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு, அதாவது 1000 ரூபாய் வாங்குற வேலை செஞ்சுட்டு வராமே 1000 ரூபாய் வராம நீதான் நீ ஒன்னும் வரல. அந்த மேட்டரோட காரைக்காலை பத்தி நீ என்ன சொல்ற? என்னால முடியலடா. காரைக்கால் மல்டி பிளேஸ் எனக்கு. ஆமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க, காரைக்கால் வந்து ஒரு நல்லா இல்லாத இடம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லலாம். நல்லா இல்லாத இடம் இல்ல, இங்க வந்து பிளேஸே கிடையாது. சுற்றி பாக்குற பிளேஸ் கிடையாது. 3-4 பீச் இருக்கு, சிங்க மந்தி இருக்கு. பீச் பிரச்சனை கிடையாது. பீச்ல என்ன குளிச்சா ஒரு வீட்டுல போய் குளிக்கணும். அது நான் வீட்லயே குளிச்சிருவேன், ஒரே தெரியும். அது ஒரு என்ஜாய்மெண்ட் தானா? இந்த என்ஜாய்மெண்ட் தான் நம்ம ஊர்லயே இருக்கு. என்ன ஊர்ல இருக்கு உனக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல மீனாமங்கலத்துக்கிட்ட ஒரு பீச் இருக்கு. அது இப்பதான் வந்து வெளிப்படுத்திருக்காங்க, ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதுக்கு கூட அங்கேயே போயிடலாம். அங்க போயிட்டு ஒரு விளாக போட்டுற வேண்டியது. விளாக் இப்ப வந்து கம்மியா வந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம்னா, 2 பேரு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. இவனே இப்ப வந்து விளாக் எடுக்க மாட்டேன்னு சொன்னான். நாங்கதான் ஒரு சுத்தி எடுக்க 2 பேர் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துக்கு தானே அன்னைக்கு வந்தான். எல்லா இடத்துக்கும் நம்ம வந்தாச்சு. அன்னைக்கு 4 பேர் நாங்க வந்தோம். போன தடவை வந்தப்ப இந்த இடத்துலதான் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 7 பேர் வந்தோம். 7 பேர் வந்தப்ப இங்கதான் நின்றுட்டு தடுமாறி தெரியாம நம்ம அதான் இந்த இடத்துலதான் நின்றுட்டு இருந்தோம். மஜா பண்ணோம். அப்ப நாங்க விளாக் எடுக்கல, மறந்துட்டோம். இப்ப விளாக் எடுக்கல. அப்ப வந்து நம்ம ஓப்பனே பண்ணல. எப்பனா ஒரு வருஷம் இருக்குமா? 1 வருஷம் இருக்காதுடா. 1 வருஷம் இருக்காது, ஒரு 8 மாசம் 6 மாசம் அவ்வளவுதான் இருக்கும்.